வெல்கம் பேக் டு மை சேனல். பாருங்க, அந்த மீனுடைய அந்த வால் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அருவாமனையில் கட் பண்ணி அந்த செதிலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இதை சுத்தமாக. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து ஜிலேபி மீனில் வந்து குழம்பு செய்ய போகிறோம். நம்ம 1/2 kg 1/2 கிலோ ஜிலேபி மீனில் வந்து குழம்பு செய்ய போகிறோம். அது வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சிட்டோம். கடாயில் வந்து ஒரு 1/2 kg வந்து ஒரு 150 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 தக்காளி, நல்லா பழுத்து தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து ரொம்ப சுவையான நாட்டு ஜிலேபி மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். இது வந்து அல்டிமேட்டாக இந்த தக்காளி அரைச்சி ஊற்றுறது தான். தக்காளி அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப திக்காக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து மீன் மசாலா பொடி, 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து மீன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கருப்பு புளி நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போனோம். நம்ம மூடி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு மசாலாலாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஜிலேபி மீனை சுத்தமாக கட் பண்ணி கழுவி வச்சுக்கிற மீனை சேர்த்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இறக்கிட்டால் சூப்பராக ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. 5 நிமிஷம் சிம்மில் இருந்துச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு இப்போ குழம்பு வந்து ஒரு 1/4 ஹவர் ஆயிடுச்சு. ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப அருமையாக வந்துருக்குது. பாருங்கள் மீனெல்லாம் எந்த அளவுக்கு அருமையாக வந்துருக்குது பாருங்கள். சேர்த்து அருமையாக வந்துருக்குது மீன். நல்லா நாட்டு ஜிலேபி மீனுங்க. இதுக்காண்டி இந்த மீனுக்காண்டி நம்ம இப்போ செஞ்சு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா அந்த மீனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கிச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்தமாரி ஒரு 1/2 kg ஜிலேபி மீன் வாங்கினீங்கன்னா நம்ம சொன்ன மசாலா ஃபாலோ பண்ணி இதேமாரி செஞ்சீங்கன்னா கிராமத்தில் செய்கிற மாதிரி ஜிலேபி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான நாட்டு ஜிலேபி மீன் குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நன்றி.